ரோட்டுக்கடை ஸ்டைலில் தக்காளி சட்னி செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மிளகா, வெங்காயம், தக்காளி, இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ரோட்டுக்கடை ஸ்டைலில் எப்படி தக்காளி சட்னி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், மிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சட்னி தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், முடிஞ்சு. ரோட்டுக்கடை தக்காளி சட்னி ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.